யோசிக்கணுமா வேண்டாமா? மனுஷ உடம்பு மாட்டு வண்டியும் ஒண்ணு, பெரிய ஆச்சரியம் எல்லாம் இல்ல. மனுஷ உடம்பு மாட்டு வண்டியும் அது எப்படின்னு கேக்குறேன். மாட்டுக்கு அறிவு இருக்கா? இருக்கு, ஆனா 5 அறிவு இருக்கு. 5 அறிவு, அது ஒரு அறிவுதான் ஐயா. அது உண்மைதானே. ஓர் அறிவுன்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஏன் சொன்னாங்க? தொட்டா சுருங்கின்னு ஒரு செடி இருக்கு தெரியுமா? தொட்டா சினுங்கி சுருங்குதல், அதுக்கு தொட்டா உணர்ற தன்மை இருக்கு, அதனாலதான் அதுக்கு ஓர் அறிவு. சரி, உடம்பு இருக்குன்னு அர்த்தம். அடுத்து 2 அறிவு புழுப்பூச்சிகளுக்கு, தொட்டா சுருங்கும், துள்ளும், தொடுறது உணர்ச்சியில சுருக்கும். அதே இடத்துல வாய் இருக்கு சாப்பிடுறதுக்கு, அதனாலதான் அதுக்கு ஈரறிவு. தொட்டால் அப்ப தொடு உணர்ச்சி, சாப்பிடுற உணவு உணர்ச்சி, அப்ப உடம்பு வாய் இருக்கு. 3 அறிவு. உடம்பு வாய் மூக்கு இருக்கு 3 அறிவு. உடம்பு வாய் மூக்கு கண்ணு இருக்கு 4 அறிவு. உடம்பு வாய் மூக்கு கண்ணு காதும் சேர்த்து 5 அறிவு. உடம்பு வாய் கண்ணு காது மூக்கு எல்லாம் சேர்த்து கடைசியா இதை செய்யலாம் செய்யக்கூடாது, இதை பார்க்கலாம் பார்க்க கூடாது, இங்க போகலாம் போக கூடாது, 6வது அறிவு. அந்த சிந்தனை 6வது அறிவு யாருக்கு? மனுஷனுக்கு. மனுஷனுக்கு 6 அறிவு இல்ல. அது சரிதான், நீ சொன்னா அப்புறம் 6 அறிவு. தண்ணியை போட்டா நம்ம 3 அறிவு மட்டும். சில நேரத்துல சில மனிதர்கள் 6 அறிவு. அது நான் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் 6 அறிவு இல்லை என்பது உலகம் ஒத்துக்கிருச்சு. அப்படி அப்ப மாட்டுக்கு 5 அறிவு. ஆமா, அது நியாயம்.